ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம துபாய் ரீச் ஆகிற வரையும் பார்த்தோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு துபாய் ஏர்போர்ட்டை தான் காமிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச துபாய் ஏர்போர்ட்டை பற்றின கொஞ்சம் விஷயங்களும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் எப்பயாவது இங்கே வந்தீங்கன்னா அது உங்களுக்கு தேவைப்படும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸும் போட்டுட்டு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ரிஷி குட்டி தான் நடந்துட்டு வந்துட்டு இருக்காங்க வீடியோவில். ஆக்சுவலாக இங்கே குழந்தைங்களை நம்ம ஊரில் மாதிரி நடக்க விடக்கூடாது, தூக்கி தான் வச்சுருக்கணும், அல்லது இந்த மாதிரி ஸ்டாலரில் போடணும். அதனால தான் நம்ம ஸ்டாலரில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா அதுக்குரிய ப்ரிப்பரேஷனாக வாங்க. இந்த துபாய் ஏர்போர்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1960 இயங்கிக்கிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 19th இடத்துல இருக்குது வேர்ல்டுலேயே. அந்த அளவுக்கு அதிகமான மக்கள் வந்து போய்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ டிராஃபிக்ஸ் இருக்குது, பீப்புள் டிராஃபிக்கு. பார்த்தீங்கன்னா எல்லா ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்ஸும் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்ஸும் மிரர்லேயே செட்டப் பண்ணியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட அவ்வளோ வருஷமாக முன்னாடியே பிளான் பண்ணி எப்படி கட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு ஜஸ்ட்டை இப்போ அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதனால் அப்கிரேட் என்ன பார்த்தீங்கன்னா 2019 பண்ணியிருக்காங்க. அந்த மூலமாக தான் இந்த மிரர் செட்டப் எல்லாமே புதுசாக செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு அது பழசுக்கும் இப்போக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியும், பார்க்காதவங்களுக்கு தெரியாது. உள்ளே இருந்து வெளியே வர்றது பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்டாக காமிச்சிட்டேன் உங்களுக்கு. கிட்டத்தட்ட மோர் தென் 2 கிலோமீட்டர்ஸ் நம்ம வரணுங்க. உள்ளே நீங்கள் இப்போ டெர்மினலுக்கு உள்ளே வரணும்னாலும் சரி, நீங்கள் வெளியே நம்ம போகணுனாலும் சரி, ரொம்ப தூரம் வாக்கிங் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங்கும், எஸ்கலேட்டரு, லிஃப்ட்டு, இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் வச்சுருக்காங்க. இருந்தால் கூட நமக்கு புதுசாக வரவங்களுக்கு எந்த பக்கம் எது போகணும்னு சொல்லி கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அங்கங்கே நம்ம நின்று கேட்டுக்கிறது பெஸ்ட்டு. பாருங்கள், வடிவில் ஒரு படத்தை சொன்ன மாதிரி சோறை போட்டு குழச்சி அடிக்கலாம்ன்ற மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள், வியூ பாருங்கள், டாப்பு பாட்டம். அதனால தான் உங்களுக்கு மேலேயும் கீழேயுமே காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக செக்கிங் இமிக்ரேஷன்ஸ்லாம் முடிச்சு நம்ம வெளியே வந்துட்டோம். வெளியே இந்த ஹோட்டல் ஜுமேரா ரிசார்ட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் இங்கே அதிகமாக இருக்குது. துபாயில் பெரிய ஹோட்டல். அவங்க இங்கே அதிகமான டைமிங் வெயிட்டிங் டைமிங்கில் இருக்கிறவங்க சில பேர் இங்கே தங்குறதுக்காகவே ஏர்போர்ட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி சூப்பராக செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. வெயிட்டிங் டயத்தில், காருக்காக வெயிட் பண்ணுற டயத்தில் அதை கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கார் வந்துருச்சு. இப்போ நம்ம வெளியே போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாக்ஸி நம்ம தங்கியிருக்கிற இடம் அல்காராமாவுக்கு புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கேருந்து அல்காராமாவில் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் ஹோட்டல்ஸில் தங்கலை. இங்கே நம்ம பிரதர் இருக்கார். ஸோ அவர் வீட்டில் தான் தங்க போகிறோம். ஏன்னா காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் நீங்கள் தங்கிங்கன்னா மினிமம் ஸ்டே நார்மல் ஹோட்டல்லே உங்களுக்கு துபாயில் கிட்டத்தட்ட 5,000 வரும். அது ஃபேமிலியை நம்ம தங்கும் போது மோர் தென் 10,000 தான் வரும். லக்கீலி நமக்கு இங்கே பிரதர் இருக்கிறனால தப்பிச்சோம். நம்ம டாக்ஸி வந்துருச்சு, கிளம்பிட்டோம். ஈச் அண்ட் எவ்ரி வண்டிக்கும் அது ஒரு ஸ்பீடுக்குரிய ட்ராக்கில் தான் போகணும். ஸோ அந்த ட்ராக்கில் நம்ம போயிட்டுருக்கு. நியர்பை நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பாய் பாய்.